முறை வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதம் தந்தருவாய் பன்னொழியோனே உதய அருள் உத்தமா போற்றி. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 2024-25 மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பது பார்க்க உள்ளோம். மிதுன ராசி அன்பர்களே, 1/5/2024 முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வந்து அமரப்போகிறார் குரு பகவான். 12ஆம் இடத்து குரு பகவான் என்ன செய்ய போவார்? 12லே குரு மறைகிறாரே, உலகத்துக்கு தனக்காரகனான குரு 12 மறைந்தால் மிதுன ராசிக்கு என்ன செய்வார் என்று உங்கள் மனதிலே பல குழப்பங்கள் சங்கடங்கள் இருக்கும். ஏனென்றால் ஜோதிடத்திலே வன்மையுற்ற ராவணன் முடி சாய்ந்தது 12லே என்று சொல்வார்களே, அதுபோல் என்ன சார் செய்ய போகிறார் என்று நீங்கள் அஞ்சவே வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் பயிற்சி உங்கள் ராசிக்கு 12ல் வந்து அமர்வது விபரீத ராஜயோகத்தை பரிபூர்ணமாக தரப்போகிறது. என்ன சார் நீங்களே 12ஆம் இடம் சொல்றீங்க, நீங்களே விபரீத ராஜயோகத்தை? ஆமாம் அன்பர்களே, பொதுவாக 12ஆம் இடம் என்பது வந்து மறைவு ஸ்தானம். ஜோதிடத்தில் 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அதே சமயம் குரு பகவான் ஒரு முழு சுப கிரகம். அவர் யார் வீட்டில் சஞ்சரிக்கிறார்? சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய சுபகிரக வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி மிதுன ராசி, அதுக்கு அதிபதி புதன். இந்த 3மே சுபகிரகத்தன்மை பெற்றது. ஒன்று. அடுத்தபடியாக இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து அமர்ந்ததினால், ஏற்கனவே அஷ்டம சனியில் இருந்த சார் படாத பாடுபட்டோம், தொழிலில் தடங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, பண விரயம், கெட்ட பேர் தான் மிஞ்சிச்சு இப்படின்றீங்களா? அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி 2024 முதல் அற்புதமான நிலைப்பாட்டை தரப்போகிறது. ஏனென்றால் குருவின் பார்வை முதல் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 4ஆம் இடத்தில் யார் இருக்குது? கேது நிற்கிறார். கேது பகவான் உங்களுக்கு வந்து பல இன்னல்களும், குடும்பத்தில் வரவுக்கு மிஞ்சின செலவும், என்னதான் பண்ணாலும் நீங்கள் எதையுமே வந்து செலவை ஈடுகட்ட முடியல. 10 ரூபாய் வாங்கினா 20 ரூபாய் செலவு, 100 ரூபாய் வாங்கினா 200 ரூபாய் செலவு, இது படப்படியாக செலவு தான் கொடுத்துட்டு இருந்தார். அந்த செலவை இந்த கேதுவின் குரு பார்வையிடுவது அற்புதமான ஒரு யோகம். ஏனென்றால் கேதுவால் எதையுமே செய்ய முடியாது, நற்பலன்களை தான் செய்யணும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்னென்ன குறிக்கும்? வீடு, வண்டி, தாய், உடல் நலம், சுகஸ்தானம். அந்த இடத்துல கேது பகவான் வந்து பல இன்னல்கள் கொடுத்தால், கல்வியில் தடை, வாகனத்தில் பிரச்சனை, குடுக்கல் வாங்கலில் சிக்கல், உடல் நலையில் அப்பப்போ ஏதாவது ஒரு குறை, அப்படி இருந்தால் தாய்க்கு ஏதாவது ஒரு சிக்கல், வீடு கட்டினா பாதியில் நிற்கிறது, ஏதாவது வண்டியில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கு, இப்படி எதெல்லாம் இருந்துச்சா இது அத்தனையும் மாற்றி எழுத போகிறார் இந்த குரு பகவான். மிதுன ராசிக்கு புத்தம் புது வண்டி வாங்கி தரப்போகிறார். கேதுவால் ஏற்பட்ட துர்பலன்கள் நீங்கி அற்புதமான நற்பலன்கள் வரும். ஒன்று. அடுத்தபடியாக குருவின் பார்வை எங்க பார்க்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்தை, அதாவது 7ஆம் பார்வையா மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பாருங்க, உங்களுக்கு வந்து மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 6ஆம் இடம். அவர் குருவுக்கு 7ஆம் பார்வை. அந்த இடத்த பார்க்கறதுனால சத்ரு ரோக ரணம் இதுவரைக்கும் பாருங்க, எதிரியால் இந்த மறைமுக எதிர்ப்பெல்லாம் விலக போகுது. எது கேட்டாலும் தடங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வருது. நீங்கள் ஆஃபீஸில் போய் ஏதாவது ஒரு பதவி ஒரு கேட்டால் அதுக்கு ஒன்றத்தில் வந்து குறுக்கிடுது. இப்படி நீங்கள் ஏதாவது செய்ய போனால் எதிர்மறை போட்டிகள், பொறாமைகள், தேவையில்லாத வீண் பிரச்சனை. நீங்கள் கவனே போனால் கூட உங்ககிட்ட வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், உங்ககிட்ட வாக்கு வாங்கியே உங்களே வந்து குறை சொல்கிறது, உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு உங்கள் மேலேயே வந்து தேவையில்லாத குறை சொல்கிறது. இப்படி பல சிக்கல், உறவினர் கருத்து வேறுபாடு, நண்பர்கள் கருத்து வேறுபாடு, அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுவே ஒரு பிரச்சனை. இப்படி இருந்ததில்ல, தொழிலில் என்னதான் பண்ணாலும் சிக்கல்கள், குழப்பங்கள், போராட்டங்கள், எதிர்மறை. எதை எடுத்தாலும் இப்போ நீங்கள் ஒரு கல்வியில் ஒரு ஏதாவது சேர்ந்து போறீங்கன்னா, ஒரு ஸ்கூல் கட்டணும் போகிற தடங்கள், இப்போ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா அதுக்கு தடங்கள், போட்டிகள், எதிர்ப்புகள், அரசியல் உங்களுக்கு போனால் உங்களுக்கு முன்னே வந்து நிற்கிறது. இப்படி சிக்கல்கள் ஏற்பட்டிருந்து அத்தனையும் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் சில குளறுபாடு இருந்தது. அத்தனையும் இந்த குருவின் பார்வை, வம்பு வழக்கு இருந்தாலும் அதில் விரட்டி அடிக்க போகிறது இந்த குரு பார்வை. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு பார்த்தனா எதிரி தோற்று நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அரசியலிலோ இல்லை ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்திலோ அலுவலகத்திலோ போட்டிட்டு அதில் அற்புதமான பதவி வாங்கி தருவார். ஏனென்று சொன்னால் இந்த 6ஆம் இடத்தை எதிரி தோக்கணும், நோய் விலகணும், கடன் தரணும். இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு பாருங்க, அடுத்தவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்க. பெரும்பாலும் நீதியாகவும் நேர்மையாக நடந்து கூட மிதுன ராசிக்காரங்க பொய் சொல்ல மாட்டீங்க. கல்வியில் அதிகமான நாட்டம் கொண்டவங்க. ஏன்னா அவங்க 4ஆம் இடத்துக்கு அதிபதி புதன்.
அதே போல மேற்கொண்டு படிக்கணுன்ற ஆர்வங்கள், படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், கணக்குல பார்த்தா சூப்பரான மார்க் எடுப்பீங்க. அத்தனை சிறப்பு பெற்றவங்களும் மங்கி இருந்தது. ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு தடங்கள் தாமதத்தில் அந்த அத்தனை நீங்கி குருவின் பார்வை அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். என்னச்சா அடுத்து குருவின் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறார். மிதுன ராசிக்கு பாருங்க, மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். மகரத்தை குரு பார்க்கறது யாரு? 12ல இருந்து பார்க்கிறார். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ல இருந்து பாருங்கன்னா விபரீத ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகிறது. மிதுன ராசினியர்களே, விபரீத ராஜன் எப்படி? அரசியல்லாம் நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தில் அங்கே உங்களுக்கு மேலாளர் பதவி, அலுவலகத்தில் அங்கே உயர் பதவி, வேறு ஏதாவது ஒரு சின்ன அங்கே வந்து ஒரு அசோசியேஷன் இருந்தால் அதில் உங்களுக்கு ஒரு பதவி, இப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பதவி கிடைக்க போகிறது. ஏனென்றால் 10ஆம் இடம் அந்த குருவின் வந்து பார்க்க சொல்ல 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்த்தா பாருங்க. ஃபர்ஸ்ட் 4ஆம் இடம் என்ன? சுகஸ்தானம், பதவி கொடுக்குறது, இப்படி சொன்னல. அது போல அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை குருவின் பாரு 4, 6, 8 6, 8, 12 தொடர்பு. அதே சமயம் 12ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தா ஐஎன்எஸ் ஐஎன்எஸ் சுகபகன் கூறுவார்கள். அது பேங்க்ல வந்து பார்த்தா பணம் இருக்குமா எக்கச்சக்கம். இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா ஒரு 10 லட்சம் கூட இருந்திருக்காது. இன்னைக்கு பார்த்தா கோடிக்கணக்கில். காரணம் அந்த குருவின் பார்வை 12ஆம் இடத்துல வந்தா மறைமுக சொத்து, மறைமுக வாகனங்கள், மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு பேங்க்ல பல வகையில் பணம், அதாவது உங்களுக்கு எந்த ரூட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் பணம் சம்பாதிக்கிற வழி, குறுக்கு வழியில் நேர் வழி, அதாவது பல தொழில்கள், பல இன்ட்ரெஸ்ட். இப்போ கல்வித்துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனம் நினைச்சிருப்பீங்க, உங்க மனசில் ஒரு கோட்டை இருக்கும். மிதுன ராசிக்காரங்க கல்விக்கு அதிபதி இல்லையா, அதனால் ஒரு கல்வி ஸ்கூல் கட்டணும், ஒரு சின்ன ஸ்கூலாவது கட்டணும் நினைப்பாங்க. அது மாதிரி இது வந்து பொற்காலம். நீங்கள் பாருங்க 12ஆம் இடத்துல சுபகிரகம் வந்து 6, 8 பார்த்தா உங்களுக்கு இந்த தடைகள் வந்து பாருங்க, இந்த தடையெல்லாம் விரட்டி அடித்து உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும். வீடு கட்டு பாதியில் இருந்தால் அதை கட்டி முடிப்பீங்க. வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு காத்திருந்தா சூப்பரான வேலை கிடைக்கும் போது, நீங்கள் அரியர்ஸ் இருந்தால் அதுலேருந்து தட்டி தூக்கிட்டு சூப்பரான ஒரு அரியர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ் ஆக போகிறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்கள் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்டே வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு குறை சொன்ன பாரு, அவங்களாம் விலகு போகிறாங்க. 2வது நீங்கள் நேர்மையானவங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, அடுத்து உங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் ஆற்றுறா இருக்கும். என போன இடத்துல எதுனா எழுத்து தெரிந்தால் டக்குனு வாங்கி நேர்த்து கொடுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் எதுனா சார் நான் எழுத்து போவீங்க. ஏன்னா மிதுன ராசி அந்த மாதிரி முன்னாடி போவாங்க. இது இன்னொன்று சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை தானான்னு சொல்லுவாங்க. ஆக இது என்ன கிட்ட வேகம், புதன் வந்து காற்று. அதே மாதிரி மிதுன ராசி என்பர்களே, இந்த ஆண்டு 12ஆம் இடத்துல குரு வந்தார். அஞ்சவே வேண்டாம், அற்புதமான நிலைக்கு உங்களை உயர்த்த போகிறார். பாருங்க, திருமணம் நடக்க போகுது. என்ன சுகஸ்தானத்தை பார்த்தா கல்யாணம் ஆகணும். சுகஸ்தானம்னால என்ன அதான் பொருள். சுகஸ்தானத்தை பார்த்தா திருமணம் நடக்கணும், புத்திர சந்தானம் வாங்கி கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வண்டி வாங்குங்க, வெளிநாடு சென்று புதன் பாருங்க. புதன் காட்டுனா பிளைட்ல போய் வர போறீங்க, அல்ல வெளிநாட்டு போறதோ, இல்ல வேலை சம்பந்தமா போறதோ, இல்ல உறவினர்கள் போய் பார்க்க போறதோ, இல்ல அங்கிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூல் ஆகுது, ஏதோ வந்து வெளிநாட்டு போய் வர போறீங்க. நல்லபடியா இருக்கும். அதுல புகழ் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அரசியல் ஒரு பதவி கிடைக்கும். நீங்க பாருங்க, கல்வித்துறையில காலேஜ் லெக்சர் ஆகுறதோ, இல்ல ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் ஆகுறதோ, அந்த மாதிரி இருந்த நல்ல இல்ல சின்ன படிச்சிருந்தா கூட ஒரு சின்ன ஒரு வாத்தியார் வேலை, இப்படி அரசாங்க வேலை தடையின்றி கிடைக்கும். அரசியல் பதவி கிடைக்கும். இப்போ ஐடி பீரியட்ல இருக்கிறவங்க நல்ல ஓகோன்னு இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட பேச்சு கட்டுப்பட்டு நாள் எதிர்மறையாக இருந்தவங்களாம் கட்டுப்பட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி பேங்க் துறையில் வங்கியில் கலெக்ஷன் பண்றவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, நாடகத்துறையில் அற்புதமான காலம். சினிமா துறையில் நல்ல சூப்பரான ஒரு காலம் இது. இப்போ பாருங்க, உங்களுக்கு புதன் வந்து கல்விக்கு அதிபதியானவர். புதன் கல்வியில் மேன்மை, அரசியல் மேன்மை, புகழ். மேடையில் பேசுற பேச்சு பாருங்க, பேச்சு பொருள் கலந்துனீங்கன்னா அவங்களுக்கு பரிசு கிடைக்கும். பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி, ரன்னிங் ரேஸு, இது மாதிரி எது இருந்தாலும், வாகனத்தில் ஓட்டுறது இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆட்டு மிதுன ராசிக்கு கண்டிப்பாக பரிசு கிடைக்கும். பட்டம் வாங்குங்க மிதுன ராசிக்காரர்களே. இந்த வாட்டி உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உங்களை வந்து சேரப்போகிறது. 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால விபரீத ராஜயோகம். அயன போகணும்னா முக்கணி இருக்கிறதுல வாசனம் பண்ண மாட்டீங்க. முக்கணினா மாம்பழம், வாழை, அது மாதிரி நல்ல அறுசுவையோட உண்டு நித்திரை சுகமா. இதுதான் அறுசுவையோட சொல்றது. 12ஆம் இடத்துல சுபகிரகம் தான். நீங்க ஜோதிடரோட கேட்டு பாருங்கன்னா யூடியூப்ல சொல்றாருன்னு. 12ஆம் இடத்துல சுபகிரகம் சுபகிரக வீட்டில் இருந்தால் அது அயன சயன சுகபோகத்தை அள்ளி தருவது மட்டுமல்ல, விபரீத ராஜயோகத்தை வாரி வருது. அதை சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டில கிட்டின ராஜயோகம். இப்போ பொதுவாகவே சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பகை. ஆனா அவருக்கு வந்து பார்க்க சொல்ல யாரோட உட்காந்துருக்காரு? சுக்கிரன் உட்காந்துருக்காரு. இவரு தேவகுரு. எந்த அளவுக்கு இவரு தேவர்கள் சப்போர்ட் பண்றாரோ அந்த அளவுக்கு சுக்கிரன் அசுரர்கள் சப்போர்ட் பண்றாரு. இப்ப அசுர விட்டு வந்து விபரீத ராஜயோகம் என்ன? 6, 8, 12 தொடர்பு ஏற்பட்டால் விபரீத ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுது. பல கோடி பணம் வந்து போகுது, பதவி வரப்போகுது. நீங்க என்ன நினைச்சாலும் அந்த பதவி எதிர்பார்த்தது கிடைக்கும்.
காலேஜா அல்லது ஊர் எலெக்ஷனா அல்லது ஒரு அசோசியேஷனா அல்லது நீங்கள் இருக்கிற ஒரு குடியிருப்பா இல்லை ஒரு பள்ளி இல்லையா ஏதாவது ஒன்று இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பதவி வரப்போகுது. இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு பல கோடிகளை தந்து புது வீடு கட்டி குடி போகிறதும் புதிய வாகனம் வாங்கி பானம் வர போகிறார். இந்த விபரீத ராஜயோகம் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கோட்டீஸ்வர யோகத்தையும் அற்புதமான பதவியும் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். நன்றி நன்றி நன்றி.